ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஐப்பசி மாதம் 1 அன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷம் வர இருக்குது. பிரதோஷம் அன்னைக்கு சனிக்கிழமையில் வரதுனால அது சனி பிரதோஷம். அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது, ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததும் கூட. அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு பால் பாக்கெட்டோ இல்லை ஒரு வில்வமோ ஏதோ ஒரு மலர், அதாவது பூக்கள் என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, பூக்கள் அப்படி இல்லைன்னா வில்வம் இல்லை பால் பாக்கெட் உங்களால் என்ன முடியுமோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு அபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் சிவனுக்கு. பால் பாக்கெட்டு, தேன், சந்தனம் இல்லை அப்படின்னா வில்வ இலை, பூக்கள், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை அன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகளே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துக்காக மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோவில் இருந்தால் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்கன்றதை கேட்டுக்கிட்டு உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ, ஒரு பால் பாக்கெட் தான் என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்கித்தாங்க. இல்லை ஒரு தேன் பாட்டில், இல்லை ஒரு பன்னீர் பாட்டில், இந்த மாதிரி சந்தனம், இந்த மாதிரி என்ன சின்ன ஒரு பொருள் உங்களால் ஆஃபர் பண்ண முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் அந்த கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் ஒரு எண்ணெய் பாக்கெட் இல்லை நெய் பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி தர முடியும்னா தாராளமாக வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அன்னைக்கு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு அப்படின்றத வாங்கி கொடுங்க. தினம் யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும்ல, ரோட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டிக்கு, இல்லை காக்காக்கு ஏதாவது ஒரு வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போடுங்க. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்த நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம பிரச்சனை தீருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது தீரணும் அப்படின்றதுக்காக நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. நீங்கள் நார்மலாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சிவனுக்கு ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ, சிவனுக்கு வில்வம், ஒரே ஒரு வில்வ இலை இருந்தால் கூட அது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட நாள் அன்னைக்கு நீங்கள் அந்த வில்வ இலையை அவருக்கு ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப, அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இறங்கி உடனடியாக உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு. எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் சும்மானாலும் போய் சாமி கும்பிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிட்டு ஒரு நெய் தீபம், 2 நெய் தீபமாக போடுங்க. 2 சின்ன அகல் விளக்கில் நெய் கொஞ்சமாக விட்டு அந்த 2 நெய் தீபத்தை நீங்கள் சிவனுக்கிட்ட வச்சு ஏற்றிட்டு உங்களோட பிரார்த்தனையை அந்த இடத்துல சொல்லிட்டு வாங்க. அது அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா ரெகுலராக உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது வாங்கி கொடுங்க. இல்லை என்னால் முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மனசில் என்னன்னாலும் வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருக்கலாம், இல்லைனா கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருக்கலாம், இல்லை வேலை கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மேலே போக முடியாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். அது ஏதாவது ஒன்று உங்களுக்கு உடனடியாக நடக்கணும்னு இருக்கலாம், இல்லை எல்லாமே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கலாம். அதையெல்லாம் மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஒரு 2 நெய் தீபம் அந்த சிவன் முன்னாடி நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன டிப்பை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு நிறைய கடன் இருக்குது, அதுலேருந்து நான் வெளியே மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்லுப்பு இருக்குல்ல, உங்கள் வீட்டில் கல்லுப்பு வச்சுருப்பீங்கள, அந்த மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் சிவனுக்கு பண்ணுவாங்க. ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 6 மணிக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் கைகளில் ஒரு 11 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நோட்டாக இருந்தாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் விளக்கு சிவனுக்கு போய் கோவிலெல்லாம் விளக்கு போட்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை என்னால் போக முடியல அப்படின்னாலும் ஓகே. உங்கள் வீட்டில் அதிகமாக கடன் இருக்குது, அந்த கடன் எனக்கு காணாமல் போகணும், அதாவது தலைக்கு மேலே இருக்குது இந்த கடன் தொல்லை, என்னால் அதை தாங்கவே முடியல, அதுலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 11 ரூபாய் இருக்குல்ல, அதை உங்கள் கைகளில் வச்சுட்டு இன்றைக்கி இந்த பிரதோஷம், அதாவது அந்த சனி பிரதோஷமில் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்கள் மனசில் இன்றைக்கி நான் உன்னை நம்பி ஒரு விஷயம் பண்ணுறேன், நான் என்னோடய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத உங்கள் மனசில் நினச்சிட்டு, எனக்கு அதுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது கொடு, என்னோடய பிஸ்னஸை லெவல் பண்ணி கொடு, இல்லை ஒரு வேலைக்கு போகிறனா அதில் ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு காசு வந்தால் தான் நம்மளால் கடனை அடைக்க முடியும்ல. ஸோ ஏதாவது ஒரு மாயம் நடக்கணும் நமக்கு. ஸோ அதுக்காக மனசில் நல்லா வேண்டிட்டு, அந்த கல்லுப்பு ஜாடி மாதிரி வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்லுப்பு எந்த டப்பாவில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டு சமையல் அறையில் எந்த இடத்துல கல்லுப்பு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு 11 ரூபாய் கையில் வச்சுருக்கீங்கள்ல, மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லுப்புக்குள்ளே புதைச்சி வைப்போம்ல. ஸோ ஃபுல்லாக கல்லுப்பு இருக்கும், அது உள்ளே நம்ம கை விட்ட புதையிற மாதிரி உள்ளே போகும்ல. ஸோ அந்த மாதிரி அதை வச்சுட்டு நீங்கள் வாங்க. ஏன் அன்றைக்கி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அதே மாதிரி அன்றைக்கி சனி பிரதோஷமும் வருது. ஸோ அன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் மாலை நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சாமிக்கு அபிஷேகம் எல்லாமே மாலை நேரத்தில் தான் நடக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான நாள். அதனால தான் அந்த நேரத்தில் இதை பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, நான் எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றம் அன்னைக்கு நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.